ஏட்டி, உங்க அப்பா இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. நான் போய் காப்பி போடியே. லேட்டா வந்த மாதிரி காட்டிக்காதீங்க என்ன? சரிம்மா. எம்மா, எப்படிம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கும்? ஒருவேளை நமக்கு முன்னாடி அப்பா எந்திரிச்சிருந்தா? தெரியலட்டி. அவர் முழிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ஹாலில் தான் உட்காந்துருந்துருப்பாரு. இன்னும் தான் ஆளை காணும்ல. அப்போ கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பாரா இருக்கு. நான் போய் காப்பியை போட்டு போய் வர உசுப்புறேன். அவர் வந்து கேட்டாருன்னா நைட்டே வந்துட்டோன்னு சொல்லிருங்க என்ன? சரிம்மா, அப்போ நாங்கள் இங்கே படுத்து தூங்கட்டுமா? ஏட்டி, கொஞ்ச நேரம் இருங்கட்டி. எப்படி இப்போ அப்பா வேலை கிளம்பி போயிடுவார்ல, அப்புறம் போய் ரூமில் தூங்குங்க. ஏம்மா, இப்போவே எனக்கு தூக்கமாக வருதுமா. அப்பா போனதுக்கப்புறம் தாத்தா படுத்து கிடப்பார்ல ரூமில், எப்படி நான் போய் தூங்க முடியும்? ஏட்டி, அதுக்கு என்னட்டி செய்ய? இப்போ இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருப்போமா? எனக்கெல்லாம் தெரியாது. நான் சோஃபாவில் படுத்து தூங்க போகிறேன். எம்மா அவள் தூங்குனா தூங்கிட்டு போகிறா. எனக்கு தூக்கமே போச்சுமா அங்கேருந்து இங்கே நடந்து வந்ததில். நீ காப்பியை போடு, நான் போய் குடிச்சிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி மக்கா. அப்பா ஏன் தூங்கிட்டு இருக்க அக்கான்னு கேட்டா, நைட்டு கொஞ்சம் லேட்டாச்சுல்லப்பா, அதனால தான் அக்கா என்ன தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன்னு. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறியே. நீ போய் காப்பியை போடு போ. சரி. காமாட்சி, என்னங்க? என்னங்க வார நேரம் மணி எத்தனை ஆகுது தெரியுமா? இப்பதான் வீட்டுக்குள்ள வாரியா? ஏங்க, அது வந்து வந்து போயின்னு நான் நைட்டு என்ன சொன்னேன்? வயசுக்கு வந்த பிள்ளைகளை இப்படி கூட்டிட்டு அலையாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? போயிட்டு படக்குன்னு வான்னு சொன்னா நீ விடிய காலையில வந்திருக்க. என்ன மணி என்ன தெரியுமா? மணி 6 தாண்டுவு. இதான் நீ வார நேரமாக்கும். ஏங்க, அங்க வேலை பார்க்கும்போது நேரம் போனது தெரியலங்க. இங்கேருந்து போகும்போதே நேரம் ஆகி தானே போகணும். தெரியாது உனக்கு எப்படி நேரம் போறது தெரியும்? நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போகாதன்னு சொல்லியிருக்கேன். என்ன மிஞ்சி பிள்ளைகளை கூட்டிட்டு போனா சரி சீக்கிரம் வருவான்னு பார்த்தா நான் நீ வருவா நீ எத்தனை தடவை ஏஞ்சி பார்த்தேன்னு தெரியுமா? கதவையும் திறந்து போட்டுவிட்டு தூங்க முடியல. இங்கே நான் ஹாலே தான் கடந்து காவ காத்திருக்கேன். அம்மையும் பிள்ளைகளும் வருவியேன்னு ஒருத்தர் வரல வீட்டுக்கு. எங்க சின்ன பொண்ணு வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அப்படியே நேரம் ஆயிடுச்சு. டெக்கரேஷன் பண்ணி முடிக்கவே 4:45 5 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வர்க்கீஸ் வந்தானா, அவன் நின்று பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வர வேண்டாமா, அதான் மணி 6 ஆயிடுச்சு. அதெல்லாம் சரிதான், ஒரு இடத்துக்கு போனால் நேரம் ஆகாதான் செய்யும். நான் உன்ட்ட போகும்போது என்ன சொன்னேன்? பிள்ளைகளை கூட்டிட்டு போவாதான்னு சொன்னேன். டெக்கரேஷன் பண்ணுறதுனா நீ மட்டும் போயிருக்க வேண்டியதானே? இப்படி வயசுக்கு வந்த பிள்ளைகளை கூட்டிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சா நல்லாவா இருக்கு? சரிங்க, இன்னும் கூட்டிட்டு போல. இங்கே பாரு காமாட்சி, எனக்கு இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பிடிக்காது, அது உனக்கே தெரியும். இதான் முதலையும் கடைசியாகவும் இருக்கணும். இன்னொரு தடவை பிள்ளைகளை கூட்டிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன்னு போனான்னு வச்சுக்க, நைட் நேரத்தில் நல்லா இருக்காது. எங்கள் அப்பா வேற ஊர்லேருந்து வந்திருக்காரு. நீ ஓம்பாட்டுக்கு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கா. நல்ல வேலை அந்த மனுஷன் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாரு. இல்லைன்னா பிள்ளைகள் எங்கன்னு கேட்டிருப்பாரு. இதெல்லாம் நல்லா எல்லாம் பார்த்துக்க. சரிங்க. போய் படுத்து தூங்குங்க எல்லாரும். நைட்டு பூரா கடந்து ஒட்டுன்னு ஆகலாம். இப்போ அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அழுகவா செய்யுது? அலுவலை கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே? இல்லைன்னா காலையில் நேரத்தில் போய் பண்ணா என்ன? இப்படி நைட்டு நேரத்தில் தூக்கத்தை கெடுத்து தான் பண்ணணுமா? பச்சை பிள்ளையில கூப்பிட்டுட்டு போய் நைட்டு நேரத்தில் வேலை வாங்கியிருக்கா. மக்களே போய் படுங்கம்மா, அப்பாவே உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரேன். எப்ப தூக்கமா வருதுப்பா, டீ எல்லாம் வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கிடியும். சரிம்மா போய் படுங்க போங்க. எப்ப தாத்தா? அவர் எந்திரிச்சு குளிக்க போயிருக்காருமா. நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரூமில் படுத்து தூங்குங்க போங்க. காமாட்சி, நீயும் போய் படுத்து தூங்கு போ. அவர் கேட்டால் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிறியே. எங்க பரவாயில்ல, நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். நான் தான் போன்னு சொல்லியோம்ல. போய் தூங்கு. சரிங்க. ஏட்டி வாங்க போவோம். போக வேணான்னு சொல்லலை, பகலில் போயிட்டு வர வேண்டியதானே? பச்சை பிள்ளையில கூட்டிகிட்டு போய் நைட்டு நேரத்தில் வேலை வாங்கியிருக்கா. சரி 3 பேரை போய் தூங்கட்டும். நம்ம எல்லாருக்கும் போய் சாப்பாடை வாங்கிட்டு வருவோம். அப்பா வேற வந்தாருன்னா இன்னும் காப்பி போடலையான்னு கேட்பாரு. டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஹலோ, சொல்லிட்டி முடியுமா? என்ன விஷயமா ஃபோன் பண்ண? ஏங்க, என்னன்னா எனக்கு கொஞ்சம் முடியலை பார்த்துக்கங்க. இப்படி உங்களை போன உடனே கூப்பிட எனக்கும் சங்கட்டமாக தான் இருக்குது. என்னட்டி சொல்லியா முடியலையா? ஆமாங்க, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டு வருது. அதான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். உங்களால் வர முடியுமா? என்னட்டி இப்படி சொல்லியா? நேற்று தான் பிள்ளைய பார்க்க இங்கே வந்திருக்கேன், உடனே வர சொல்லியா? சரி இரு, அந்த பையன் வரவும் என்னன்னு பார்த்துட்டு சொல்லியே. எங்க முடிஞ்சா இன்னைக்கு வந்துங்கங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு வருது. எங்கேயாச்சும் விருந்து கிடந்தேன்னா போச்சு. சரி டி, நீ வை. மாவே வரவும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லியே. சரிங்க, அவன் வந்தால் என்கிட்டயே 2 வார்த்தை பேச சொல்லுங்க. அந்த பையலை ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்க. சரி டி, நீ வை, வரவும் நான் சொல்லியே. சரி, அந்த பையன் வந்தால் மறக்காமல் என்கிட்ட பேச சொல்லுங்க. நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி வாங்க என்ன. சரி டி வை. இவா வேற உடம்பு சரியில்லைங்க. இப்போ நான் இங்கே இருந்த சரிபட்டு வராது போலயே. சரி, மாவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான் போல, வரட்டும்.
வரவும் என்ன ஏதுன்னு பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவள் வேற தலை சுற்றிக்கிட்டு வருதுங்க. அவளை தனியாக விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ. மருமவ உள்ள கிடந்து தூங்கியா அவளுக்கு என்னன்னு தெரியல. முழிச்ச நேரத்துல இருந்து இவன் தான் அங்கிட்டு இங்கிட்டு லாந்திட்டு கிடக்கான். சரி வரட்டும். வரவும் உங்கள் அம்மைக்கு இப்படி முடியலையாமல நான் கிளம்பியேன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஊருக்கு. நான் ஒரு மாதம் காண இங்கே இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். இப்போவேல முடியலைங்கா. அவளை விட்டுட்டு எனக்கு இங்கே இருக்க மனசும் வரமாட்டேங்கி. அடுத்த முறைனா வரையில் ஆடு மாடு வரை எவனையாச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடணும். அவளை இப்படி ஒத்தையில விட்டுட்டு வரக்கூடாது. வாழை உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்பா என்னாச்சு? உங்கள் அம்மா தான் ஃபோனை போட்டுட்டு கிடந்தா. ஏன்பா அவியலுக்கு என்ன? நீங்கள் அவியலையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் மட்டும்தான் வாரிய வரும்போதெல்லாம். அவியலை எப்போ பார்த்தாலும் தோட்டத்தை பார்க்க விட்டுட்டு வந்துடுறிய. இனிமேல் நான் தான் கிளம்பி அங்கே வரணும் போல இருக்கு. ஆமாம் நீ நல்லா வந்தாப்போ. உங்கள் அம்மா ஃபோனை போட்டு இப்போயே தலை சுற்றுது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிடக்கா. எப்போ என்னப்பா சொல்லுறிய? அம்மாவுக்கு தலை சுற்றுதா? ஆமால அவளுக்கு கொஞ்சம் நாளாகவே இப்படியே தான் தலை சுற்றிட்டு வருதுங்கிறா. என்ன பண்ணன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஆஸ்பத்திரி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்க. சரி நான் போய் மய வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரின்னா சரி நான் தோட்டம் துறவெல்லாம் பார்த்துட்டு கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடந்தா. என்னன்னு தெரியல மறுபடியும் தலை சுற்றுது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிடக்கா. அதான் கிளம்புவோமான்னு பார்க்குறேன். நீ ஏம்ல உங்கள் அம்மா ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டேங்கிறியாமே? எப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா. ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்பே அதனால எடுக்க முடியாமல் இருந்திருக்கோம். சரியில்ல உங்கள் அம்மா ஃபோனை போட்டு பேச சொன்னா நீ பேசு. நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். என்ன அப்படியே கிளம்புறேன். அவள் என்னன்னு தெரியல இப்போயே வாங்கலாம் எப்பயும் கூப்பிட மாட்டா. இன்னைக்கு என்னமோ ஃபோனை போட்டு இப்போவே வாங்க கிளம்பின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. ரொம்ப முடியலைன்னா தான் அப்படி கூப்பிடுவா. நான் போய் அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக முடிஞ்சா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னா. எப்போ நான் வேணா வரட்டுமா? நீ என்னத்துக்குல நீ இரு. நான் போய் பார்த்துக்கிறிய. இங்கே பிள்ளைகளெல்லாம் விட்டு நீ மட்டும் வந்தால் சரிப்பட்டு வருமா? எப்போ இதில் என்ன இருக்குது? நான் வந்து அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இங்கே வந்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் 2 நாள் லீவ் சொல்லிக்கிறிய வேலைக்கு. அப்படி சொல்லுறியா? சரி அதுக்கு மேலே உன் இஷ்டம். உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வாரதுனா வா போவோம். உங்கள் அம்மையும் உன்னையும் பார்க்கணுன்னு தான் கிடக்கா. பாவம் அவளும் ஃபோனை போடும்போது பூரா சங்கடப்பட்டு தான் பேசியா மயங்காரையும் பேச மாட்டேங்கான்னு. நீ வா கிளம்பி வா. வரதா இருந்தால் வீட்டுக்காரமோட சொல்லிட்டு கிளம்பி வா. என்ன சரிப்பா இருந்துக்கங்க. இதில் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்ன நான் போய் காமாச்சிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியில்ல சீக்கிரம் போ. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் பார்த்துக்க. போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டுட்டு போகலாம். நேரம் ஆகிட்டே இருக்கு பார்த்தியா. அவளுக்கு ரொம்ப முடியலையே என்னமோ தெரியலை. நான் கிளம்பியே. நீ உன் வீட்டுக்காரமாட்ட கேட்டுட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வா. எல்லாம் மருமாவாட்ட கேட்டுட்டு வா. என்ன எப்பா அவள் என்னப்பா சொல்ல போறா? அவள் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா. நீங்கள் கிளம்புங்க நான் அந்த வந்துடுறேன். சரி சரி போ போ. சரிப்பா இருந்துக்கங்க. சரிம்மா மருமகளே அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க மாமா. வந்துட்டு இப்படி உடனே போறீங்களே. என்னத்தம்மா செய்ய உங்கள் அத்தைக்கு முடியாமல் போச்சே. காமாச்சி வீட்டை பத்திரமா பார்த்துக்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கேயும் போயிட்டு கிடக்காத. வீட்டை பத்திரமா பார்த்துக்க. பிள்ளைகளை பார்த்துக்க. என்ன சரிங்க. நீங்கள் போயிட்டு அத்தைக்கு என்னன்னு ஃபோன் போட்டு சொல்லுங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க. காசு எதுவும் பத்தலைனாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காமாச்சி. நான் கையில் காசு வச்சுருக்கேன். காசு எடுத்துகிட்டு தான் போகிறேன். நான் போயிட்டு அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறியா. என்ன நீ பிள்ளைகளை எங்கேயும் பத்திரமா பார்த்துக்க. சரிங்க. எங்க சாப்பிடலையா மாமா? நீங்களும் சாப்பிடாம இப்படி கிளம்புறிய? இருக்கட்டும் மருமவளே. நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம்னா ஒரு கப்பு டீயை குடிச்சுப்புட்டு சாப்பிட்டு போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பிள்ளைகள சாப்பிடுங்க. என்ன சரிங்க மாமா. சரி காமாச்சி நாங்கள் வாரோம். சரிங்க. எப்போ வாங்க போவோம். சரியில்ல உங்கள் அம்மைக்கு முடியாமல் இருந்தாலும் நீ வராதை பார்த்து ரொம்ப தான் சந்தோஷப்படுவா. அப்பப்போ வீட்டு பக்கம் வந்து போங்கல. சரிப்பா இனிமேல் வந்துடுவோம். நீங்கள் வாங்க போவோம் முத. சரியில்ல எம்மாடி மருமவளை போயிட்டு வரேன். என்ன சரிங்க மாமா. பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுமா. அதுவும் பாவம் கிடந்து தூங்கிட்டு கிடக்கு. சரிங்க மாமா நான் சொல்லிக்கிறீங்க. வாழ போவோம். சரிப்பா நீங்கள் முன்னாடி போங்க வாரேன். எங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்ன சரி காமாச்சி நான் என்ன பார்த்துக்கிடுவேன். நீ பிள்ளைகளை பார்த்துக்க. என்ன சரிங்க. பார்த்து போங்க. பஸ் ஏறிட்டு எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க. என்ன இறங்கும் போது ஃபோன் போடணும். நான் என்ன சின்ன பிள்ளையா? எங்கள் அப்பா கூட தானே போகிறேன். போயிட்டு உனக்கு நான் ஃபோனை போடுறேன். சரிங்க. சரி நான் அப்போ போயிட்டு வரட்டுமா? சரி. அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. இவியலும் சேர்ந்து கிளம்பிட்டாவ. அப்படியே முடியாமல் வந்துட்டு சரி போயிட்டு என்னன்னு சொல்லட்டும்.